ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரஞ்சு க்ரீம் கேக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். விப்பிங் க்ரீமும் ஐசிங் சுகரும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃப்ளவர் சேர்த்து நான் ஸ்டிஃப் பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு சைடாக வச்சுக்கலாம். இப்போ சாக்லேட் கணேஷ் ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் கணேஷ்க்கு விப்பிங் க்ரீமும் நான் காம்பவுண்ட் சாக்லேட்டும் ஆரஞ்சு வச்சுருந்தேன். அதுவும் ஆட் பண்ணி நல்லா டபுள் வேல்யூ மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து அது ஒரு சைடு வச்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம கேக் பேஸ் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒரு பேஸ் வச்சுட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு க்ரீம் ஒரு லேயர் கொடுத்துட்டு நான் கொஞ்சமாக சாக்லேட் கணேஷ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து செகண்ட் லேயர் ஸ்டாக் பண்ணிட்டு அப்புறம் அதே சேம் ப்ராசஸ் தான் செகண்ட் லேயர்லையும் நாங்கள் பண்ணி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் க்ரம்கள் கொடுத்து செட் பண்ண வச்சிட்டேன். இதே ப்ராசஸ் தான் நான் ரவுண்ட் கேக்குக்கும் ரெடி பண்ணி எடுத்து வெளியே ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன். அது அடுத்தது ஸ்கொயர் கேக் நான் ஃபைனல் கோட் எடுத்து ஃபைனல் கோட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக அதாவது ஃபஸ்ட் டயரும் செகண்ட் டயரும் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கோட்டிங் கொடுத்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு நான் மேலே இருக்க லேயரில் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கணேஷ் ஆட் பண்ணிட்டு நான் நட்ஸ் எல்லாம் துருவி வச்சுருந்தேன். அதெல்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கீழே லேயர் சாக்லேட் நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த காம்பவுண்ட் சாக்லேட்டை துருவி எடுத்து கீழே சைடில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சைடில் டிசைன்ஸ் வச்சா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அது என்ன சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சைட்லலாம் வச்சு யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.